ஒரு நாட்டு மேல குண்டு போடாமலேயே அந்த நாட்ட அழிக்க முடியுமா? முடியும். அதுக்கு அமெரிக்கா பயன்படுத்துற ஆயுதம் தான் ஸ்விஃப்ட். ரஷ்யா மேல போர் தொடுத்தப்போ அமெரிக்கா முதல்ல செஞ்சது ரஷ்யாவ ஸ்விஃப்ட்ல இருந்து நீக்கினது தான். அப்படின்னா என்ன? நிறைய பேர் ஸ்விஃப்ட்னா பணம் அனுப்புற வழின்னு நினைக்கிறாங்க. தப்பு. ஸ்விஃப்ட் அதாவது சொசைட்டி ஃபார் வேர்ல்ட் வைட் இன்டர் பேங்க் ஃபைனான்சியல் டெலிகம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு மெசேஜிங் ஆப் மாதிரி. உதாரணமா நீங்க இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு பணம் அனுப்புறீங்கன்னா, இந்தியன் பேங்க் அமெரிக்கன் பேங்க்கு இந்த நபர் கணக்குல இருந்து பணத்தை குறைச்சிட்டேன், நீங்க ஏத்திக்கோங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்பும். இந்த மெசேஜை பாதுகாப்பா கொண்டு போற போஸ்ட்மேன் தான் ஸ்விஃப்ட். எதனால ஸ்விஃப்ட் ரொம்ப பவர்ஃபுல்? உலகத்துல இருக்கிற 11,000க்கும் மேற்பட்ட வங்கிகள் இதான் பயன்படுத்துது. ஒரு நாட்டை ஸ்விஃப்ட்ல இருந்து தூக்கிட்டா அந்த நாட்டு வங்கிகளால வெளிநாட்டு வங்கிகள் கூட பேச முடியாது. பேச முடியலனா பணம் அனுப்ப முடியாது, எண்ணெய் வாங்க முடியாது, மருந்து வாங்க முடியாது, ஏற்றுமதி பண்ண முடியாது. மொத்த பொருளாதாரமும் ஸ்தம்பிச்சு போயிரும். இதைத்தான் ஃபைனான்சியல் நியூக்ளியர் வெப்பன், அதாவது பொருளாதார அணுகுண்டுன்னு சொல்றாங்க. இதை சமாளிக்க ரஷ்யா எஸ்பிஎஃப்எஸ்னும் சைனா சிஐபிஎஸ்னும் சொந்தமா சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஆனா ஸ்விஃப்ட் அளவுக்கு அது இன்னும் பெருசா வளரல. இப்போதைக்கு உலக வர்த்தகத்தோட சாவி பெல்ஜியம் நாட்டுல இருக்கிற இந்த ஸ்விஃப்ட் ஆபீஸ்ல தான் இருக்கு. அடுத்த வீடியோல ஐஎம்எஃப் vs வேர்ல்ட் பேங்க், ஒன்னு ஆம்புலன்ஸ் ஒன்னு ஸ்கூல் பஸ், அது என்னன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.